ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சத்யவான் சாவித்ரி கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த சத்யவான் சாவித்ரி கதை மகாபாரதா புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த கதை காதல், பக்தி, உறுதித்தன்மை இதை பற்றி சொல்லும். இதில் கப்புள்ஸ் 2 பேர் சத்யவான், சாவித்ரி. சாவித்ரி அவங்களோட ஹஸ்பண்ட் சத்யவான் மேலே ரொம்பவே அன்பாக இருக்கிறாங்க. இந்த அன்பு அவங்களோட ஹஸ்பண்டோட உயிரையே காப்பாத்துச்சு. அதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த கதையில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் சாவித்ரி தான். இந்த கதையோட ஹீரோயினும் அவங்க தான். சாவித்ரி ஒரு இளவரசி. அவங்கக்கிட்ட அழகு, அறிவு, பக்தி இதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. சாவித்ரி ரொம்பவே தைரியமான பொண்ணு. அந்த தைரியத்தினால தான் அவங்க யமனையே எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இந்த தைரியத்தினாலே அவளோட ஹஸ்பண்டோட உயிரை காப்பாத்திடுவா. இந்த கதையோட செகண்ட் கேரக்டர் சத்யவான். சத்யவான் யாருன்னா ஒரு பார்வையற்ற ராஜாவோட நாடு கடத்தப்பட்ட ஒரு பிரின்ஸ் தான். சத்யவானோட கேரக்டர் ரொம்பவே அன்பானவர், நேர்மையானவர், ரொம்ப ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் காட்டில் ரொம்பவே சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் சத்யவான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்களோட அன்பும் நேர்மையும் ஒழுக்கமும் சாவித்ரியோட மனசை கைப்பற்றிருச்சு. சத்யவான் ரொம்ப சின்ன வயசுலேயே சாக வேண்டியவர். ஆனால் சாவித்ரி சத்யவான் மேலே வச்சிருந்த லவ்வும் நம்பிக்கையும் அவனை ரொம்ப நாள் வாழ வச்சுச்சு. இந்த கதையோட தேர்ட் கேரக்டர் யாருன்னா யமா, காட் ஆஃப் டெத். யம தர்மராஜான்னு சொல்லுவோம்ல, அவர் தான். இவர் சத்யவானோட உயிரை விதிப்படி எடுக்கிறதுக்காக வருவார். ஆனால் சாவித்ரியோட பக்தி, அறிவுத்தனத்தினால சாவித்ரி சத்யவானோட உயிரை காப்பாற்றிடுவா. ஃபோர்த் கேரக்டர் யாருன்னா கிங் அஸ்வபதி. இவங்க சாவித்ரியோட அப்பா. மதுரா கிங்கோட ரொம்ப புத்திசாலியான அர்ப்பணிப்புள்ள ஒரு ராஜா. இவர் தவம் இருந்து பிறந்த குழந்தைக்கு பேர் தான் சாவித்ரி. அதனால எல்லா விஷயத்துலையும் சாவித்ரியோட சாய்ஸ் படியே விட்டுருவார். இந்த கதையில் இவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னா, ஒரு அன்பான அப்பா அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது எந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்கன்னா, தான் குழந்தையோட இஷ்டப்படி அவளை கல்யாணம் பண்ண விடுற ஒரு அரசர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே ஆகும். ஃபோர்த் கேரக்டர் யாருன்னா குயின் மாலவி, சாவித்ரியோட அம்மா. இவங்க சாவித்ரியை ரொம்பவே ப்ரொடக்டிவாகவும் கேரிங்காகவும் பார்த்துப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டை மாதிரியே சாவித்ரி சத்யவானா கல்யாணம் பண்ணுறதுல ரொம்பவே பயப்படுவாங்க. நல்லா வாழ்வாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி. ஆனாலும் தான் பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மேரேஜுக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இந்த கதையோட சிக்ஸ்த் கேரக்டர் திம்மசேனா. இவர் சத்யவானோட அப்பா. இவர் தன்னோட நாட்டை எதிரிகள் கிட்ட இழந்துட்டு காட்டுல போய் வாழ்வாரு. இவர் கண்ணு தெரியாத ஒரு அரசர். தன்னோட அன்லக்கி காலத்துலேயும் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாவித்ரியோ இவருக்கு திருப்ப பார்வையும் வர வச்சு இவரோட கிங்டமையும் திருப்பி வாங்கி கொடுப்பாங்க. இதை தான் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க இந்த கதையில். கடைசி கேரக்டர் யாருன்னா நாரதா. இவர் ஒரு டிவைன் சே. சாவித்ரி தான் சத்யவானை தான் மேரேஜ் செய்ய விரும்புகிறதா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது நாரதர் தான் என்ன சொல்லுவார்னா, சத்யவான் இப்போத்துலேருந்து கரெக்டாக 12வது மாதத்தில் இறந்துடுவாருன்னு சொல்லுவார். இப்போ நம்ம கதையை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் சாவித்ரிஸ் பர்த் அண்ட் சர்ச் ஃபார் யா. சாவித்ரி கிங் அஸ்வபதிக்கும் குயின் மாலவிக்கும் தவம் இருந்து பிறந்த ஒரு குழந்தை. சூரிய பகவானோட அருள்னால பிறந்ததுனால கிங் அஸ்வபதி இவளுக்கு சாவித்ரின்னு பேர் வச்சிருப்பாங்க. சாவித்ரி அழகுலையும் அறிவுலையும் ஒழுக்கத்திலையும் ரொம்பவே பெஸ்டா இருப்பாங்க. சாவித்ரிக்கு வரன் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவித்ரி நிறைய இடத்துல பார்ப்பாங்க. அங்க ஒரு காட்டுல போயிட்டு தான் சத்யவானை பார்த்து அவங்க கிட்டே தன்னோட மனசை இழந்துருவாங்க. நான் சத்யவானை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்க அப்பா அஸ்வபதி கிட்ட போய் சொல்லுவாங்க. சத்யவான் திம்மசேனாவோட பையன். அவங்க அப்பா நாட்டை எதிரிகள் கிட்ட இழந்திருப்பாரு. இப்ப சத்யவானோட ஃபேமிலி காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. செகண்ட் சப் டாபிக் த ப்ராபசி ஆஃப் டூம். இப்படி பேசிட்டே இருக்கும்போதே நாரதர் அங்க சாவித்ரி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டா கல்யாணம் ஆகி 12வது மாசத்துல சத்யவான் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் சாவித்ரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணா சத்யவானை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. தன்னோட பொண்ணு இவ்வளோ பிடிவாதமாக இருந்ததுனால சாவித்ரியோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. தேர்ட் சப் டாபிக் என்னன்னா லைஃப் இன் த ஃபாரஸ்ட். என்னதான் அரண்மனையில் வசதியாக வாழ்ந்தாலும் சாவித்ரி அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் காட்டில் ரொம்பவே சிம்பிளான ஒரு லைஃப்பை தான் வாழுவாங்க. தான் ஹஸ்பண்டை மட்டும் இல்லாமல் தன்னோட இன்லாஸையும் ரொம்பவே சூப்பராக பார்த்துப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் சத்யவானோட சாவு நெருங்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே சாவித்ரி ஃபாஸ்டிங் இருந்து தவம் இருந்து ரொம்பவே
அழுது ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4th சப்டாபிக் த ஃபேட்ஃபுல் டே. இன்னைக்கு தான் சத்யவான் இறப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நாளில் சாவித்ரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. பகலில் சத்யவான் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போவார். கூடவே சாவித்ரியும் போவாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சத்யவான் அவங்களோட ஒய்ஃப் சாவித்ரியோட மடியில் படுத்துட்டு உயிரை விட்டுருவார். யம தர்மராஜா அந்த உயிரை எடுத்துட்டு போவார். ஆனால் அந்த யமனையே பின்தொடர்ந்து சாவித்ரி போவாங்க. நெக்ஸ்ட் சப்டாபிக் சாவித்ரிஸ் ரிசால்வ் அண்ட் விஸ்டம். சாவித்ரி யமனையே விடாமல் ரொம்ப பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் உயிரை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் ஹஸ்பண்ட் மேலே வச்சுருந்த லவ்வையும் பார்த்து யமனே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதனால் யம தர்மராஜா சாவித்ரிக்கு 3 வரங்கள் கேட்க சொல்லுவார். ஆனால் அந்த 3 வரன்லேயும் உன்னோட ஹஸ்பண்டோட உயிரை தவிர நீ எதை வேணா கேட்கலாம், நான் கொடுப்பேன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வரனா சாவித்ரி என்ன கேட்பாங்கன்னா, என்னோட ஃபாதர் இன்லாக்கு கண் பார்வை திரும்பவும் தெரியணும், அவர் இழந்த அந்த கிங்டம் திரும்பவும் அவர் கைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. யமராஜா இதுக்கு எஸ்ன்னு சொல்லிடுவார். 2வது வரமாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்னோட அப்பாவுக்கு பையன் பறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் யம தர்மராஜா எஸ் சொல்லிடுவார். 3வது வரமாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் யமராஜா எஸ்ன்னு சொல்லிடுவார். அப்புறமா தான் யமன் யோசிப்பார், நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டோம், ஆனால் ஹஸ்பண்ட் இல்லாமல் குழந்தைங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிளவராக தான் புத்திசாலித்தனத்தினால சத்யவானோட உயிரை திருப்பி வாங்கிடுவா சாவித்ரி. கடைசி டாபிக் த ரியூனியன். சத்யவான் ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து எழுந்து இந்த கப்புலாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. சத்யவான் அண்ட் சாவித்ரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க. ஒரு பொண்ணோட இன்டெலிஜென்ஸ்னாலையும் விடாமுயற்சினாலையும் காதல்னாலையும் தலையெழுத்தே மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இப்போ கதையோட கன்க்ளூஷன் பார்த்துடலாம். சத்யவான் அண்ட் சாவித்ரி இந்த கதை தான் லவ்வுக்கும் ரெசிலியன்ஸ்க்கும் நம்பிக்கைக்கும் ஒரு சிறந்த கதையாக இருக்குது. எத்தனை ஜென்ரேஷன்ஸ் தாண்டி போனாலும் இந்த கதை எல்லார் மனசுலேயும் ஆழமாக இடம் பிடிச்சிருக்கு. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.